புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கருத்துரைத்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பொது அமர்வுகளின் போதும் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமக்கு பலரால் கடந்த சில வாரங்களாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், இந்த அமர்வுகள் முடிந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிட்டுள்ளோம். எமது நாட்டில் இந்த விவகாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதால் பொது அமர்வுகளின் போதும் எமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அர்ஜுனா எம்பியின் கோரிக்கை விவகாரம் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்று பிரதி சபாநாயகர் அர்ஜுனா எம்பிக்கு கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல் கும்பலை சேர்ந்த சஞ்சீவகுமார சமரரத்ன என்ற கனிமுழு சஞ்சீவ கொல்லப்பட்டார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மாண்டுவிலிருந்து கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்த போது செப்டம்பர் 13, 2023 அன்று கனிமுல்ல சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதன்படி சந்தேக நபர் இன்று காலை பூசா சிறையிலிருந்து அழுத்கட நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.